ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தினாஸ் மல்டி பேக்கர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்தலாம். நிப்டி வந்துட்டு 62 பாயிண்ட் மைனஸ்லயும், பேங்க் நிப்டி வந்து 221 பாயிண்ட் மைனஸ்லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்டு வந்து டெய்லியும் வந்து புது உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு. கோல்டு வந்து இங்க இருந்து இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது ஒன்னே ஒண்ணுதான். அமெரிக்கால வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணணும். ஆனா அங்க கட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப இருக்க சுச்சுவேஷன் படி அங்க வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்படி குறைச்சாங்கன்னா இன்னும் கோல்டு ஏறதான் வாய்ப்பு இருக்கு. இங்க இருந்து 5 வருஷத்துல கண்டிப்பா வந்து கோல்டு 20,000 தொட்டுரும். ஸோ இது நம்மளால கோல்டை இப்போதைக்கு கன்சிடர் பண்ண முடியலன்னா நம்ம வந்து கோல்டு பீஸை கன்சிடர் பண்ணலாம். கோல்டு பீஸை கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா டாடா கேபிட்டல் ஐபிஓ பத்தி தான். இந்த ஐபிஓ வந்துட்டு அதிகமா சப்ஸ்கிரைப் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்துட்டு 80% தான் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இதனால வந்து லிஸ்டிங் ஆகிறப்ப பிரைஸ் கம்மியா லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டுக்கு அப்புறம் பைக் அண்ட் கார் நல்லா சேல்ஸ் ஆகுறதுனால வந்து ஹீரோ மோட்டார் கார்ப் வந்துட்டு 52 வீக் ஹையை வந்து ரீச் ஆயிருக்கு. ஏன்னா இவங்க வந்து அதிகமா என்ட்ரி லெவல் வண்டி தான் சேல்ஸ் பண்றாங்க. என்ட்ரி லெவல் வண்டி வந்துட்டு இந்த தீபாவளி சீசன்ல நல்லா போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதனால வந்துட்டு இந்த கம்பெனி வந்துட்டு 52 வீக் ஹையை வந்து டச் பண்ணியிருக்கு. நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து நிதின் கட்கரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னும் 8 to 10 மாசத்துக்குள்ள டீசல் பெட்ரோல் வண்டிக்கு ஈக்குவலான பிரைஸ்ல வந்து இவி வண்டியும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஐடி கம்பெனி இல்லாம இந்த ரெனால்ட் கார் மேனுஃபேக்சர் கம்பெனியும் வந்துட்டு வேர்ல்டு வைடாவே வந்து 3000 பேரை வந்துட்டு லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரெண்ட் வந்து கடந்த ஒரு 3 மாசமாவே வந்துட்டு விழுந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த ரேட்ல வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இருந்தாலும் இது வந்து 52 வீக் லோல தான் இருக்கு. பட் ஆனா இதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இன்னும் இதை விலை அதிகமா வாய்ப்பு இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ற ரேஞ்ச் வர்றப்ப இதை வந்து பார்க்கலாம். அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா கர்நாடகா பேங்க்ல இருந்து வந்திருக்கு. கர்நாடகா பேங்க் வந்துட்டு இப்ப இருக்க சிஓ அண்ட் எம்டியா இருக்க ஆர்எஸ் பட்டரோட பதவி காலம் முடியுது. இதனால ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் ஒரு மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நியூ சிஇஓ அப்பாயின்ட் பண்ற வரையும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நிப்டி 50 வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் 13% ஹோல்டு பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல நம்ம மேஜர் ஐடி கம்பெனி 5 கம்பெனி சேர்ந்து 9.9% தான் வந்து அதை ஹோல்டு பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஐடி ஸ்டாக் எல்லாமே வந்துட்டு ப்ரெஷர்ல இருக்கு அப்படின்னு தெரியுது. இந்த நிலைமையில நம்ம வந்துட்டு ஐடி கம்பெனியான டிசிஎஸ், ஹெச்சிஎல், விப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த எல்லா கம்பெனியும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஐடிபிஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஐடிபிஸ் வந்துட்டு இன்னைக்கு 38 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா மண்டே அண்ட் டியூஸ்டே வந்துட்டு மார்க்கெட் நல்ல மேலே ஏறினதுனால எல்லாருமே வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா நம்ம பார்த்தோம்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்ற அந்த கம்பெனில இருந்து மட்டும் 52 வீக் ஹைல இருந்தது. இப்போ வந்துட்டு 10% விழுந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா எல்லாரும் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே போறாங்க. இன்னைக்கு எவ்வளவுதான் அப்டேட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.